Hi my dear 8th standard students. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல NMMS MAT question papers தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 1 ல இருந்து 25 sums நம்ம போட்டாச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு நாம 26 ல இருந்து 30 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த 5 செட் ஆஃப் questions எல்லாமே வந்து ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி A to Z வரைக்கும் ஆல்பபெட்ஸ் போட்டுட்டு அதோட நம்பர்ஸை கீழே போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க பென்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம 1 by 1 சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம்க்கு அதே செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இது வந்து எல்லாமே வந்து கோடிங் தான், ஒரு சின்ன சிம்பிள் லாஜிக். அதை நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ரகசிய குறியீட்டு மொழியில் ரெக்டாங்கிள் என்பதை SDDSBMHKF எனவும், ஸ்கொயர் என்பதை TPVZST எனில் ட்ரையாங்கிள் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இது அப்படியே இங்கிலீஷில் பார்க்கலாம். In a certain code, rectangle is coded as SDDSBMHKF and the square is coded as TPVZSD. Then triangle is coded as. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் எந்த கோடு அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தால் ட்ரையாங்கிளுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று ஆன்சராக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ரெக்டாங்கிள் எழுதிட்டு அதுக்கு கீழே அதோட கோடு எழுதிக்கிட்டேன், ஸ்கொயர் எழுதிட்டு அது கீழே கோடு எழுதிட்டேன். இது வந்து என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆர் அண்ட் எஸ். ஆர் கீழே நான் எஸ் எழுதிருக்கேன் இல்லையா, ஸோ ஆருக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் தான் எஸ். அதே மாதிரி இங்கே ஸ்கொயரில் ஃபஸ்ட் ஆல்ஃபாபெட் பார்க்குறேன், எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் தான் டி. அப்போது ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட் ஆல்ஃபாபெட்டுக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் என்னென்னு பார்க்குறோம், யூ. ஓகே, அதை நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் இ, இதில் கியூ இருக்குது. இ இங்கே இருக்குன்னா இங்கே அதுக்கு கீழே நமக்கு டி இருக்குது, ஸோ பிஃபோர் ஆல்ஃபாபெட். அதே மாதிரி இங்கே கியூக்கு கீழே பி இருக்குது, ஸோ இதுவும் பிஃபோர் ஆல்ஃபாபெட் இல்லையா. அப்போது ஆர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு பிஃபோராக என்ன ஆல்ஃபாபெட் இருக்குது, கியூ. அதை கியூவை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இங்கே சி இருக்குது, சிக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் டி. இங்கே யூ இருக்குது, யூக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் வி. அப்போது ஐக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் என்னன்னு பார்க்கணும், இட் இஸ் ஜே. ஓகே, இப்போ இந்த 3 லெட்டர்ஸ் வச்சு நம்ம ஆப்ஷன்ஸில் செக் பண்ணலாம். ஆப்ஷனில் செக் பண்ணால் UQJன்னு சொல்லிட்டு வர ஒரே ஆப்ஷன் 4. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னா இப்போ பாருங்கள், ஏக்கு முன்னாடி எந்த ஆல்ஃபாபெட்டும் இல்லைன்னு பார்க்காதீங்க, மறுபடியும் கடைசியில் பாருங்கள் இசட். அப்புறம் என்னுக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் ஓ, ஜிக்கு பிஃபோர் ஆல்ஃபாபெட் எஃப், எல்க்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் எம் அண்ட் இக்கு பிஃபோர் ஆல்ஃபாபெட் டி. ஸோ நம்மளோட கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் போகலாம். 27th சம் பாருங்கள். ரகசிய குறியீட்டு முறையில் லாயர் என்பதை 1, 5, 2, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் என்பதை இதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க எனவும் குறித்தால் ஜட்ஜ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஏதோ ஒரு சர்டன் கோடை ஃபாலோ பண்ணி லாயருக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, போலீஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஜட்ஜுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல் 12 அதோட நம்பர், ஏக்கு வந்து 1, ஸோ அதை 1 எழுதிக்கிட்டேன். ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட்டு நமக்கு ஏ தான் இல்லையா, ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 26ன்னு இருக்குது. அப்போது 1 கொடுக்கறதுக்கு பதிலாக லாஸ்ட் பிளேஸில் இருக்கிற 26 கொடுத்துட்டாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நம்பரை தலைகீழே போட்டுட்டு போகலாம். அப்போது இதுக்கு 1 வரும், இது 2, இது 3. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். எல் வந்து 12th பிளேஸ் இல்லை, ரிவர்ஸில் போடும்போது 15th பிளேஸ், ஏ வந்து 26th பிளேஸ் அண்ட் டபிள்யூ வந்து 4 கரெக்டாக வந்துருச்சு இல்லை. ஒய் வந்து இங்கே நம்ம ரிவர்ஸில் போட்ட நம்பர் 2 அண்ட் இக்கு வந்து ரிவர்ஸில் போட்ட நம்பர் 22, எஸ் 22 இருக்குது. ஆர்க்கு வந்து ரிவர்ஸில் போட்ட நம்பர் படி பார்த்தா 9. ஓகே, ஸோ நம்பர்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் வந்து நம்ம 1லேருந்து 26 போட்டோம், ஆனால் அவங்க சீக்ரெட்டாக என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்ஸில் நம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு ஆன்சர் கோட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே, உங்களோட நம்பர் வரல அப்படின்னா ஏதாவது ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலைன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் போட்டுருங்க. ஓகே, எல்லா சம்ஸ்க்குமே இந்தமாதிரி ரிவர்ஸில் வர பாசிபிள் இல்லை, அதனால் சில சம்ஸ்க்கு இந்தமாரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போது அதே மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். பியோட ரிவர்ஸ் நம்பர் 11 அண்ட் ஓவோட ரிவர்ஸ் நம்பர் 12 அண்ட் எல்லோட ரிவர்ஸ் ஆர்டர் நம்பர் பார்த்திங்கன்னா 15, எஸ் இங்கே இருக்குது. ஐயோட ரிவர்ஸ் ஆர்டர் நம்பர் 18, சியோட ரிவர்ஸ் ஆர்டர் நம்பர் 24 அண்ட் ஈயோட ரிவர்ஸ் ஆர்டர் நம்பர் 22. அதே மாதிரி இந்த ஜட்ஜுக்கு எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜேக்கு 17,
யூக்கு 6, டிக்கு 23 அண்ட் ஜிக்கு 20 அண்ட் தென் ஈக்கு 22. நம்மளோட ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 1 17, 6, 2, 3, 2, 0, 22. இதுதான் நம்மளோட ரைட் ஆன்சர். எஸ், இப்போ 28th சம் பார்க்கலாம். ரகசிய குறியீட்டு முறையில், அதாவது இன் அ சர்டன் கோட் கேட்டோட வேல்யூ 24 கொடுத்துட்டாங்க, டாகோட வேல்யூ 26 அண்ட் வாட் இஸ் ஃபாக்ஸ் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ சியோட கோட் வேல்யூவாக எழுதலாம். சி வந்து 3rd பிளேஸில் இருக்குது 3 அண்ட் ஏ வந்து 1 ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது 1 அண்ட் டி இஸ் இன் 20. ஓகே, டீயோட கோட் பார்த்திங்கன்னா 20. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 24 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி டாக் 4 + 15 ப்ளஸ் ஜியோட வேல்யூ 7. இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 15 + 4 19, 19 + 7 26. அதே மாதிரி ஃபாக்ஸோட வேல்யூஸ் போட்டு ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். எஃபோட வேல்யூ 6 ப்ளஸ் ஓவோட வேல்யூ 15 அண்ட் எக்ஸ் இஸ் இன் 24. ஓகே, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 24 + 6 30, 30 + 15 45. ஸோ நம்மளோட ஆன்சர் 45 விச் இஸ் இன் செகண்ட் ஆப்ஷன். எஸ், இப்போ 29 சம் போயிடலாம். இஃப் பட்டர்ஃப்ளை இஸ் 81, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் 121, லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 16 எனில் டெலிவிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் திங்க் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். நான் அடிக்கடி இதோட ரிப்பீட்டடாக வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியணும். 81 இஸ் 9 ஸ்கொயர், 121 வந்து 11ஓட ஸ்கொயர் அண்ட் 16 வந்து 4ஓட ஸ்கொயர். ஓகே, இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பட்டர்ஃப்ளை வேல்யூ வந்து 2, யூவோட வேல்யூ வந்து 21 அண்ட் டீயோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 20, 20. இது எல்லாத்தையும் நம்பர்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணால் கூட நமக்கு வராது. இதை வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். இங்கே 9 இருக்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளையில் 9 லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. எஸ், தேர் ஆர் 9 letters. ஓகே, அதனால் இந்த 9 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் 11 ஆல்ஃபபெட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இங்கேயும் வந்து 11 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால அதை ஸ்கொயர் பண்ணால் 11 ஸ்கொயர் 121. லாஸ்ட்டில் 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 4 ஸ்கொயர் பண்ணியாச்சு. அப்போ டெலிவிஷனில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளோட வேல்யூ வந்து 100 கிடைக்குது, விச் இஸ் இன் ஆப்ஷன் 3. ரகசிய குறியீட்டு முறையில் கோல்டு என்பதை 1 2 3 4 எனவும், சில்வர் என்பதை 5 6 3 7 8 9 எனில் ரோஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இந்த சர்டன் கோட், கோல்டோட கோட் வந்து 1 2 3 4 கொடுத்துட்டாங்க, சில்வரோட கோட் கொடுத்துட்டாங்க. அப்போ ரோஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். கோல்டு ஜிக்கு வந்து 1, ஓக்கு வந்து 2, எல்லுக்கு 3, டிக்கு 4. அப்போது இங்கே வந்து ஏபிசிடி தான் வரணும் இல்லையா? பட் இங்கே ஜிக்கு 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓவை 2ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, எல்லை 3ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, டிஏ 4 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சில்வருக்கும் அதே மாதிரி எஸ் மீன்ஸ் 5, ஐ மீன்ஸ் 6, எல் மீன்ஸ் 3, விக்கு 7, ஈக்கு 8, ஆருக்கு 9. இப்போது இங்கே ரோஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ரோஸோட ஸ்பெல்லிங் இந்த ரெண்டுத்துலேயே அடங்கிடுது இல்லையா? இங்கே பாருங்களேன், ஆர் இருக்கா, இங்கே ஓ இருக்குது, இங்கே எஸ் இருக்குது அண்ட் தென் இ வந்து இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன நம்பர் இருக்கோ அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆர் வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, ஸோ லாஸ்ட் நம்பர் 9. ஓ வந்து இங்கே செகண்ட் ஆல்ஃபபெட்டாக இருக்குது, அதுக்கு நம்பர் 2. எஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டாக இருக்குது, இங்கே வந்து ஆன்சர் வந்து 5 இருக்குது. இ வந்து சில்வரில் இருக்குது, அதே மாதிரி அது கரஸ்பாண்டாக என்ன நம்பர் இருக்குன்னா 8. ஸோ ரோஸோட கோட் வேல்யூ வந்து இந்த சம்மில் 9258. ஸோ அவர் ஆன்சர் இஸ் இன் ஆப்ஷன் 1 9258. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.